எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலோட ஃபர்ஸ்ட் எவர் மூவி ரிவ்யூ. எப்படியாப்பட்ட படத்தை தூக்கி வந்துக்கிறேன் பார்த்தீங்களா? ஆமாம் தம்பி, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஆமாங்க, எனக்குன்னு ஒரு பொறுப்புணர்வு இருக்குது. மக்கள்கிட்ட அந்த பக்கம் போயிடாதீங்க அப்படின்ட்டு எச்சரிக்க வேண்டிய பொறுப்புணர்வு எனக்கு இருக்குது. நானே போயிருக்க மாட்டேன். ஒரு நண்பர் கட்டாயப்படுத்தி இழுத்துன்னு போயிட்டாரு, வேற வழியெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். டாக்ஸிக் படத்தோட பேர் யாஷ் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி டேரக்டர் யாருன்னா கீத்து மோகன்தாஸ் அப்படின்ட்டு ஒரு லேடி டேரக்டர். அப்படியே செதுக்கி இருக்கிறாங்க படத்தை, அதுவும் ஒரு பெண்ணாக அப்படி செதுக்கி இருக்கிறாங்க படத்தைன்னு வச்சுங்களேன். படத்தோட ப்ரொடியூசர் நம்ம ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் கேவிஎன் வெங்கட் நாராயணா, அவர் தான் ப்ரொடியூசர். அதே மாதிரி யாஷ் கோ ப்ரொடியூசர். எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் புரியாத ஒரே ஒரு சமாச்சாரம் என்ன தெரியுங்களா? என்னன்னு அந்த கதையை கேட்டு அந்த கதையை உள்வாங்கி அந்த படத்தில் நடிக்கிறதுக்கும் கூட சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் யாஷ் ஒத்துக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்குமே எனக்கு புரியாமல் நான் மண்டையை பிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான படம். அதே மாதிரி மியூசிக் ரவி பஷூர் அப்படின்ட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு. உண்மையிலே தியேட்டரில் உட்கார முடியலைங்க, இறைச்சல் மட்டும்தான் கேட்குதே தவிர மியூசிக் அப்படின்ட்டு எதுவுமே என் காதில் கேட்கல. வெறும் சத்தமும் நாய்ஸியாக தான் தியேட்டர் இருந்துச்சு. படத்தோட கதையை சொல்கிறேன் கேட்டுக்கங்க. ஸ்பாய்லர் அலர்ட். என்ன கதை அப்படின்னா, யாஷ் வராரு, சுடுறாரு, பல பெண்களோட செக்ஸ் வச்சுக்கிறாரு, குறுக்க மறுக்க நடக்கிறாரு, குடிக்கிறாரு, தம் அடிக்கிறாரு, சொல்றாரு, செக்ஸ் வச்சுக்கிறாரு, குடிக்கிறாரு, தம் அடிக்கிறாரு, குறுக்க மறுக்க நடக்கிறாரு, ரிப்பீட். அதே மாதிரி படம் ஃபுல்லாக அங்கங்கே எல்லா வரக்கூடிய எல்லா பெண்களுமே, நயன்தாரா கொஞ்சம் டீசெண்டாக நடிச்சிட்டாங்க, மற்ற எல்லாருமே கிளீவேஜ் காட்டுறாங்க, இன்க்ளூடிங் யாஷ். அவரும் கிளீவேஜ் காட்டுறாரு. கிளீவேஜ் மட்டும் இல்லாமல் படம் ஃபுல்லாக அப்பப்போ பேர் பாடி வேற காட்டிட்டு வராரு. என்னடா கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கதை தெரிஞ்சால் சொல்ல மாட்டாங்க. கதையே இதாங்க, படம் முழுக்க இதான் வருது, பயங்கரமான வயலன்ஸு. சரி, இதை பார்த்து யங்ஸ்டர்ஸ் மோட்டிவேட் ஆகிறதுக்கு ஏதாவது இருக்குதா? ஏன்னா ஒரு லேடி டைரக்டர் வேற, எப்படியுமே ஒரு இந்த சமுதாயத்தை எப்படியாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அது மூலமாக சில கருத்துக்களை சமுதாயத்துக்கு சொல்லணும் அப்படின்ட்டு அவங்க முயற்சிப்பாங்க இல்லையா? நானும் பார்த்தேன், படம் ஃபுல்லாக தேடி பார்த்தேன். இந்த உலகத்துக்கு இந்த டைரக்டர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை இந்த படத்தில் வர கதையை பார்த்தோ அல்லது இந்த படத்தில் வர ஹீரோவை பார்த்தோ யாராவது இளைஞர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க, மோட்டிவேட் ஆனாங்க அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் யஷ் எப்படி காட்டுறாங்க, நல்ல கட்டுமஸ்தான ஒரு உடம்போட, நல்ல சிக்ஸ் பேக்கு, நல்ல வாட்ட சாட்டமாக நல்லா இருக்காப்புல. ஆனால் இந்த படம் முழுக்க புகை தம் அடிச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்காப்புல. இதை பார்த்து ஒரு வேளை யாராவது இளைஞர்கள் யாராவது இன்ஸ்பயர் ஆகி நம்ம இந்த படத்தில் யஷ் என்னென்னலாம் பண்ணுறாரோ அதே மாதிரி பண்ணால் நம்மளும் யஷ் மாதிரியே நமக்கு பாடி வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, யஷ் மாதிரி பாடி வராது, கேன்சரும் எய்ட்ஸும் தான் வரும். இந்த படத்தில் யஷ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா. ஆமாம், அதே மாதிரி இந்த படத்தில் யஷ் பண்ணுற அந்த மேனரிசம்லாம் பார்த்து, அதே மாதிரி அவரோட வயலன்ஸு, அவருடைய அந்த வயலன்ஸ் தான் ஆண்மை. அதே மாதிரி தம் அடிக்கிறது, சொல்கிறது, யாரையும் மதிக்காமல் தெரிகிறது, எமோஷனுக்கு மதிப்பு இல்லாமல் இருக்கிறது, இதுக்கு பேர் தான் ஒரு மேன்லினஸ், ஆல்ஃபா மேல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யாஷ் மாதிரி ஆக முடியாது, முகேஷ் மாதிரி ஆகலாம். எந்த முகேஷ்னு கேட்குறீங்களா? அதாவது யஷ் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முகேஷ் வர்றாரு இல்லையா, நான் தான் முகேஷ், இந்த புகைப்பழக்கத்தினால, இந்த குட்கா பழக்கத்தினால நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்ட்டு ஒரு முகேஷ் வர்றாரு இல்லையா, அந்த முகேஷ் மாதிரி வேணா ஆகலாமே தவிர யஷ் ஆக முடியாது. சுருக்கமாக சொல்லணும்னாங்க, இந்த படத்தோட டைரக்டர் சில பல ஹாலிவுட் படங்களை பார்த்துருக்குறாங்க. இந்த 50 Shades of Grey, அப்புறம் தி அமெரிக்கன் சைக்கோ, இன்னும் அந்த மாதிரி நல்ல பயங்கரமான செக்ஸ் இன்டென்சிட்டி இருக்கிற மாதிரி, அதே மாதிரி நல்ல வயலன்ஸ் இன்டென்ஸாக இருக்கிற மாதிரி சில ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்து அதை கொண்டு வந்து இங்கே போட்டோம் அப்படின்னா நம்ம நாட்டில் வியாபாரம் பிச்சுக்கும், அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பயங்கரமான வரவேற்பு கிடைக்கும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இப்படி ஒரு குப்பை படத்தை எடுத்து வச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த படத்தில் நான் பிரம்மாண்டத்தை காட்டுறேன் அப்படின்ற பேரில் எதோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அந்த டைரக்டர். அதாவது யஷ் இதுக்கு முன்னாடி கேஜிஎஃப் நடிச்சுட்டு வந்தார் இல்லைங்களா, பயங்கரமான ஹிட்டு. அதே மாதிரி கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு படம் எடுத்து வச்சுக்கிறாங்க அந்த டைரக்டர். உண்மையிலேயே ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க யாராவது யஷுக்கு ஒரு நல்ல கதையை எடுத்து போய் கொடுத்துருந்தா கூட படம் ஹிட் ஆகிருக்கும். பல தடவை டெம்ட் ஆன இந்த படம் பார்க்கும்போது, பல தடவை டெம்டேஷன். என்னன்னு கேளுங்க, ஒன்றும் இல்லை, எப்படா இப்போ போயிடலாமா, சரி இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்க்கலாம், சரி இப்போ ஓடி போயிடலாமா, சரி இன்டர்வல் வரைக்கும் பார்த்துக்கலாம், சரி இன்டர்வலில் ஓடிடலாமா, இதுக்கு அப்புறம் தான் நம்ம பையன் வரப்போகிறான். அதாவது அந்த படத்தில் அப்பா பையன்ட்டு 2 கேரக்டர் யஷ் நடிச்சிருக்காரு. சரி பையன் கேரக்டர் ஒன்று வரப்போகுது, அதாவது கொஞ்சம் உருப்படியாக ஏதாவது நமக்கு சொல்ல வருதா இந்த உலகத்துக்கு அப்படின்ட்டு உட்காந்து பார்த்தேன். பையன் கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் காட்டினாங்கங்க, அப்பயே ஓடிடலாமான்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்க்கலாம், என்ன தான் நடக்குதா உட்காந்து பார்த்துடலாமடா அப்படின்ட்டு உட்காந்து பார்த்தேன். என் பக்கத்தில் இருந்தவங்க 2 பேர் இருந்தாங்க, அவங்க எந்திரிச்சு ஓடி போயிட்டாங்க. நான் உட்காந்து பார்த்தேன்.
கடைசி வரைக்கும் பார்த்ததுல எனக்கு புரிஞ்சது, இவ்வளோ நேரம் சொன்னோம் பார்த்தீங்களா, இவ்வளோ தாங்க எனக்கு புரிஞ்சது. இந்த படம் பார்த்ததுல எனக்கு ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப மன திருப்திங்க. என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சமுதாய சீர்கேட்டை உண்டாக்குற மாதிரி இளம் பெண்கள் இளைஞர்கள் மனசுக்குள்ள விஷத்தை விதைச்சி அவங்க உளவியலை கெடுத்து அவங்கள ஒரு ஜாம்பி மாதிரி அலை வைக்கிற மாதிரி. அதாவது இளைஞர்கள்னா தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டா சேர்ஸ் அடிக்கின்ற மாதிரி இதெல்லாம் தான் மாஸ், இதெல்லாம் பண்ணாதான் வெயிட்டு கெத்து அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய உளவியலை மாற்றி பெண்களோட உளவியல் எப்படி வேணாலும் இருக்கலாம், யார் கூட வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம், யாரெல்லாம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கிறவங்களோ எல்லாருக்கிட்டையும் அட்ராக்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உளவியலை கொடுத்து பெண்களோட மனசுக்கு எடுக்கிற மாதிரி பல படங்கள் வந்திருக்கு. அதில் ஒரு சில படங்கள் ஹிட்டும் ஆயிருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, படத்தோட கதை, ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் வெயிட்டாக வச்சுருவாங்க. படத்தோட எலவேஷன் போக 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 அப்படியே சூப்பராக இருக்கும் படம். ஒரு ஒரு ஆர்ட்டாக பார்த்தா, ஒரு கலையாக பார்த்தா அந்த படம் நல்லா இருக்கும். ஆனால் அதுக்குள்ள அத்தனோண்டு விஷத்தை சேர்த்து வச்சு எல்லாத்தையும் சேர்த்து தின்ற மாதிரி பண்ணிவிடுவாங்க, பசங்க அதில் போய் மாட்டிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆபத்து இந்த படத்துக்கு இல்லை. ஏன்னா இந்த படத்தை யாராச்சும் பார்க்கணும் அப்படின்ட்டு பார்க்க வந்தாலும் கூட படத்தில் கதையே இல்லையே. இந்த டைரக்டரும் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, எப்படியாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த பசங்களோட மனசில், இந்த இளம் பெண்களோட மனசில் ஏதாச்சும் ஒன்று தீச்சிட முடியாதா, புகுத்திட முடியாதான்னு நினச்சிருக்காங்க. ஆனால் படம் ஓடாது, கதை சரியாக இல்லாததுனால, ஸ்க்ரீன் பிளே மொக்க ஸ்க்ரீன் பிளேன்றதுனால படம் ஓடாது. அதனால பல பேர் தப்பிச்சுக்குவாங்க. அந்த ஒரு மன திருப்தி எனக்கு இருக்குது. இதையும் பார்த்து யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க, இதையும் பார்த்து இதான்ப்பா நம்மளோட லைஃப் ஸ்டைல், இதான் நம்ம இப்படி இருந்தால் தான் கெத்து அப்படின்ற மாதிரி யாராவது நினைச்சாங்க அப்படின்னா அந்த கடவுளாலேயும் அவங்கள காப்பாற்ற முடியாது. இப்போ படத்தை பற்றின பார்வையை தாண்டி இப்போ சமுதாய பார்வைக்கு வந்துடும். என்ன அப்படின்னா, இப்போ தமிழக இளைஞர்களை, இளம் பெண்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கும், தமிழ் சினிமாவை உலகத்தரத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் சில படங்கள்லாம் வந்துச்சு இல்லைங்களா. இந்த பேட் கேர்ள், அப்புறம் இந்த மாதிரி இந்த என்னது பேர் என்ன சொல்லுவாங்களே, என்ன காமெடி, அடல்ட் காமெடி, இந்த அடல்ட் காமெடியை மையப்படுத்தி அதே மாதிரி இருக்கக்கூடிய கலாச்சார சீர்கேடுகள் அத்தனையுமே நார்மலைஸ் பண்ணி வச்சு இல்லையா, அந்த எல்லா படத்தையும் ஓவர்டேக் பண்ணி மேலே வந்து உட்கார்ந்துட்டு இருக்குது டாக்ஸிக். என்ன அப்படின்னா, பெண்கள் அல்லது ஆண்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் தப்பு இல்லை. அதாவது எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும், அதாவது இந்த படம் ஃபுல்லாக பெண்களையுமே பார்க்குறவங்களாம் தம் அடிக்கிறாங்க. இந்த படத்தில் தம் அடிக்காத கேரக்டர்னு ஒருத்தர் கூட கிடையாதுங்க. எல்லாரும் சிகரெட் அடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, எல்லாருமே அப்படிலாம் இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் ஆண்கள் பெண்கள் யாருக்கும் எந்த ஒரு காடுகளும் கிடையாது. பார்க்குற பிடிச்சி போச்சு, பார்த்த பார்வையில் அப்புறம் என்ன போக வேண்டியது தானே. அதே மாதிரி தம்மு இருக்குது, கஞ்சா இருக்குது, என்னென்னா எடுத்து அடிக்க வேண்டியது தானே. சாராயம் இருக்குது, எடுத்து குடிக்க வேண்டியது தானே, வேற என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு அருமையான மெசேஜை இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வந்திருக்கிறாங்க இந்த கீது மோகன்தாஸ் என்கிற ஒரு பொறுப்பான சமூக பொறுப்புள்ள பெண் இயக்குனர். நான் கூட பெண் இயக்குனர் கொஞ்சம் பெண்களை கொஞ்சம் அட்லீஸ்ட் க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி, பெண்களுடைய மாண்பை கொஞ்சம் தூக்கி காட்டுற மாதிரி, பெண்களை கொஞ்சம் உயர்வுபடுத்துகிற மாதிரி காட்டுவாங்கன்னு நான் பார்த்தா, அந்த படம் முழுக்க பெண்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு பெண்களை மட்டம் தட்டணுமோ அந்த அளவுக்கு மட்டம் தட்டி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஆண் ஏன்னா சொல்கிறது, ஒரு நல்லா இதாக இருக்கிறான், கெட்டவனாக இருக்கான், ஒரு டாக்ஸிக்காக இருக்கான், அவனுக்கு ஒரு யார் மேலேயுமே கேர் கிடையாது, எந்த ஒரு எமோஷனுக்கும் மதிப்பளிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி ஆண்கிட்ட தான் எந்த ஒரு பெண்ணும் பார்க்கும்போது அப்படியே போய் மயங்கி அப்படியே போய் அவன் மேலே சாஞ்சு அப்படி போய் மாட்டிப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை காட்டியிருக்காங்க. ஸோ இதில் பெண்களையும் அவங்க உயர்வுபடுத்தி காட்டல, பெண்களோட கேரக்டர் அசாசின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஆளுகிட்ட தாண்டா இப்போ பொம்பளைங்கெல்லாம் போய் மாட்டுவாளுங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத இதை பார்க்கக்கூடிய பெண்கள் நீங்கள் சொல்லுங்கள், ரைட்டா? ஸோ அதனால தான் நான் முதல்ல சொல்லிட்டேன், இந்த படத்திற்கு இதுக்கு மேலே யாராவது போகணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக ஒரு 40+ அல்லது 30 அந்த மாதிரி வயசில் இருக்கிறவங்க யாரும் போகணுன்னு ஆசைப்பட மாட்டீங்க. இளைஞர்கள் யாராவது போகணுன்னு நீங்கள் ஆசைப்படலாம், வேண்டாம் போயிடாதீங்க, ஓகேவா? போனாலும் உங்களுக்கு ஒன்றும் புரிய போகிறதில்ல, எதுக்கு சொல்கிறான், எதுக்கு ஊத்துறான், எதுக்கு எல்லாரையும் கொலை பண்ணுறான் அப்படின்ட்டு எதுவும் புரிய போகிறதில்ல. ஒன்று இன்னொன்று, ஒரு படத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஹீரோ எப்படியாச்சும் செத்துறக்கூடாது, எப்படியாச்சும் வில்லங்கிட்ட தப்பிச்சிடணும், அல்லது வில்லனை எப்படியாச்சும் வீழ்த்திடணும் அப்படின்ட்டு நமக்கு ஆடியன்ஸுக்கு ஒரு ஃபீல் ஏற்படுத்திடும், அது எந்த படமாக இருந்தாலும். ஆனால் இந்த படம் தான் பார்த்துங்க, கடைசி வரைக்கும் அப்பா மகன் 2 பேருமே கேடு கட்டவங்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி வில்லன் குரூப் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் கேடு கட்டவங்களா தான் இருக்கிறாங்க. சரி, எவன் செத்தா நமக்கு என்ன, செத்துட்டு போகிறான், அப்பன் செத்தா சாவட்டும், இல்லை மகன் செத்தா சாவட்டும், இல்லை வில்லன் செத்தா சாவட்டும், இல்லை எல்லாருமே செத்தாலும் சாவட்டும், செத்து போங்கடா நாசமா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே தோணும்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு கதை வடிவமைப்பு இந்த படம். அதனால போய், அதாவது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு புதன்கிழமை, ஸோ நாளை வேஸ்ட் பண்ணாதீங்க.
வீட்டில் இருந்துக்கிட்டு உருப்படி ஏதாச்சும் வேலை இருந்தால் பாருங்கள். அல்லது பள்ளிக்கூடம் போகிற மாணவர்கள் நீங்கள் ஸ்கூலுக்கு கட் அடிச்சிட்டிங்க, அல்லது காலேஜுக்கு ஸ்கூல்லாம் விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது படம்னு நினைக்கிறேன். அதனால் காலேஜை விட்டுட்டு படத்துக்கு போகணுன்னு யாராவது நினச்சிங்கன்னா வேண்டாம்ப்பா, வேண்டாம். ஒரு நாளை வீணாக்கிறாதீங்க, பார்த்துங்க. எச்சரிக்கையாக சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. எச்சரிக்கையை கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதும் காப்பாற்றிக்காதும் உங்களுடைய விருப்பம். ஆமாம், நன்றி.